திருப்பூர் அருகே திடீரென மாயமான 3 பள்ளிச் சிறுமிகளை போலீசார் மீட்டுள்ளனர். திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குளி கூலிப்பாளையத்தைச் சேர்ந்த 3 பள்ளிச் சிறுமிகள் திடீரென மாயமாயினர். தேடுதல் பணியில் ஈடுபட்ட போலீசார் 3 சிறுமிகளையும் சின்னக்கரை பகுதியில் வைத்து மீட்டனர். அந்த சிறுமிகளுடன் பேசிக் கொண்டிருந்த தஞ்சாவூரைச் சேர்ந்த விஜயபாஸ்கர் என்பவரிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். வில்லியனூர் அருகே மோட்டார் சைக்கிள் திருடிய இளைஞரை போலீசார் கைது செய்துள்ளனர். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் அருகே உள்ள உருவையாறு பகுதியில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது மோட்டார் சைக்கிளில் வந்த இளைஞரை பிடித்து விசாரித்த போது அவர் கண்ணுவாய்ப்பேட்டையைச் சேர்ந்த புண்ணிய கோடி என்பதும் அவர் ஓட்டி வந்தது திருடிய வாகனம் என்பதும் தெரியவந்தது. அவரை கைது செய்த போலீசார் அவரிடம் இருந்த மற்றொரு மோட்டார் சைக்கிளையும் பறிமுதல் செய்துள்ளனர். காளஹஸ்தி கோயிலில் பக்தர்களிடம் பணம் வசூலித்ததாக 2 அர்ச்சகர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். ஆந்திர மாநிலத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற கோயிலான காளஹஸ்தி சிவன் கோயிலில் பக்தர்களிடம் அர்ச்சகர்கள் பணம் வசூலிப்பதாக புகார் எழுந்தது. கோயில் அதிகாரி ராமி ரெட்டி திடீரென ஆய்வு மேற்கொண்ட போது ரகு, ராமகிருஷ்ணா ஆகிய 2 அர்ச்சகர்கள் பக்தர்களிடம் பணம் வசூலித்துக் கொண்டிருந்தனர். கையும் களவுமாக பிடித்த அவர் ஒழுங்கு நடவடிக்கையாக அவர்கள் இருவரையும் பணியிடை நீக்கம் செய்து உத்தரவிட்டார். ராமநாதபுரம் அருகே காரை கடத்திச் சென்ற இருவரை போலீசார் தேடி வருகின்றனர். திருச்செந்தூரில் இருந்து நேற்று இரவு 2 பேர் ராமநாதபுரம் செல்ல வேண்டும் என கூறி காரை வாடகைக்கு எடுத்தனர். விருதுநகர் மாவட்டம் பரலட்சி அருகே வந்தபோது காரின் ஓட்டுநர் ஐயா குட்டியை தாக்கி ஒரு தோட்டத்தில் வீசிவிட்டு காரை கடத்திச் சென்று விட்டனர். ஐயா குட்டி அளித்த புகாரின் பேரில் காரை கடத்திச் சென்ற இருவரை போலீசார் தேடி வருகின்றனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் அனைத்திந்திய பெருமன்றம் சார்பில் பகத்சிங்கின் நினைவு தின பேரணி நடைபெற்றது. திருத்துறைப்பூண்டியில் அனைத்திந்திய பெருமன்றம் சார்பில் இளைஞர் எழுச்சி பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதன் ஒரு பகுதியாக பகத்சிங்கின் நினைவு தின பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியில் 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். பன்ருட்டி அருகே கிணற்றில் பெண்ணின் எலும்புக்கூடு கண்டுபிடிக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே உள்ள பூங்குணம் என்ற இடத்தில் ரத்தினவேல் என்பவருக்கு சொந்தமான கிணறு உள்ளது. இந்த கிணற்றில் இறந்து சுமார் 5 மாதமான பெண் ஒருவரின் எலும்புக்கூடு இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் குறித்து பன்ருட்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர்.